ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட கிறிஸ்மஸ் லீவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி அவங்க கூட எல்லாருமே ஆக்லாண்ட் வந்திருந்தோம். ஸோ என்னோடய ஆக்லாண்ட் டேஸ் எப்படி போச்சு அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விளாக் ஃபுல்லாக. ஸோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டு எல்லாருமே 26th அன்னைக்கு ஒரு செட் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி ஒரு 2 hours கழித்து நான், அப்புறம் என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி பூஜா, என் தம்பி பாலா, நாங்கள் 4 பேருமே அடுத்து கிளம்பி ஆக்லாண்ட் வந்தோம். ஆக்லாண்டுக்கு ஒரு ஈவினிங் 7 போல் வந்துட்டோம். வர அன்றைக்கே பாக்ஸிங் டே ஈவினிங்கே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க டின்னருக்கு. எப்போ போனாலுமே அவங்க வீட்டில் ஒரு சூப்பரான மெனு இருக்குங்க. அண்ட் அவங்க பயங்கர டேஸ்ட்டாகவும் குக் பண்ணுவாங்க. நாங்கள் வரோம் அப்படின்னா நான்வெஜ்ஜில் இருக்க எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். அன்றைக்குமே தால், லேம், ஃபிஷ் கறி, சிக்கன் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டும் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஹேம்பரில். அண்ட் கொடுக்குறதுமே அழகாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ தட் இந்த பாக்ஸையுமே நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ஒரு டிஃப்யூசர் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ ஹோல்டர் பாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 பீங்கான் பாக்ஸஸ் ஒரே மாதிரி செட்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுவுமே. அண்ட் மேலே ஒரு லெமன் இருந்தது. அதை பிடிச்சி நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டவல் 3 செட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் குக்கீஸுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு பெட் ஸ்ப்ரெட் இருந்ததுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஒன்றுமே யோசித்து ரொம்ப தாட்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நானுமே இவங்களுக்கு நம்ம ஒரு ஹேம்பர் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, எல்லாேருக்கும் கிறிஸ்மஸ் அப்போ கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் வ்ளாகில் காமிச்சிருப்பேன். ஸோ அதே தான் நான் இவங்களுக்கும் அப்போவே ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொருத்தவங்களுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு அது கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே 27th அன்னைக்கு பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் ஆக்லாண்டில். இது தாங்க நான் நியூசிலாண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹல்தி, வெட்டிங் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் செரிமோனி அட்டன் பண்ணுறேன். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நிறைய 1 day ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ ஹல்தியெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு சண்டே சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் டே மண்டே நாங்கள் அனு வீட்டுக்கு போயிருந்தோம். அனு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அனு வீட்டுக்கு நான், என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி பூஜா 3 பேருமே ஒன்றா வந்திருந்தோம். அவர் கார் பார்க் பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஃபஸ்ட்டே ஹாலில் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்கேஸ்லேருந்து யாரோ இறங்குறாங்க. அது என் ஃப்ரெண்ட் அசோக் ப்ரோவாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். பார்த்தா அங்கிள். அப்புறம் எங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு, பாவம் அவரை பயமுறுத்திட்டோமோன்ட்டு. அவரும் கொஞ்சம் லைட்டாக தான் பயந்தார், ரொம்பலாம் பயப்படல. ஸோ அதனால் ஓகே தாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆன்ட்டி ஒரு பக்கம் எங்களுக்காக சூப்பராக நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சி பூஜா என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் உங்கள் கார்டு பார்த்து எல்லாருக்குமே சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே அவர் கண்ணாடியை கழட்டிட்டாரு. ஸோ இப்போ கழட்டிட்டா உனக்கு எப்படி கண்ணு தெரியும், நீ எப்படி பார்ப்பேன், நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு பவர் ரொம்பலாம் கிடையாது, என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நச்சக்கணும் ஒரு அடி. அண்ட் கேம்ஸ்லாம் கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என் தம்பி பாலா வாசிக்கிறத கேட்கலான்னு போயிட்டோங்க. நெக்ஸ்ட் ஒரு 9 o'clock போல் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சுங்க. ஆன்ட்டி எங்களுக்காக ஒன்றுமே பார்த்து
அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சிக்கன் ஒயிட் குருமா, பரோட்டா, மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ஹனி சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே ஆக்சுவலாக ப்ளசண்ட்டாக இருந்தது. பாலாவோட மியூசிக்கும், ஆன்டிகோட ஃபுட்டுக்கும், அந்த நைட் லைட்டுக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கதை பேசிட்டு எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடித்தோங்க. அதுக்கப்புறம் நைட் ஒரு 12:45 போல் இருக்கோங்க. என் தங்கச்சி வந்து எல்லாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணி டீ குடிக்க கூட்டிகிட்டு வந்துட்டான். நான்லாம் வந்து இந்த டைமை வந்து கிளாக்ல பார்க்கறது வந்து உலக அதிசயம். 10:30 மணிக்கு மேலே வந்து நான் முழிச்சே இருக்க மாட்டேன். அவன் வந்து எல்லாரும் அன்றைக்கி முழிச்சிருந்ததை வச்சு, நீங்கள் வந்தே ஆகணும்க்கா, நீங்கள் சாண்ட்ரிகம் வந்தீங்க, நீங்கள் ஆக்லாந்து வரும்போது கண்டிப்பாக சாண்ட்ரிகமில் இந்த ஷாப் கூப்பிட்டு போகிறேன்னு. நாங்கள் தான் அப்படி மாட்டணும்னு பார்த்தா அங்கிளும் இந்த வலையில் மாட்டிட்டார் அவகிட்ட. நைட்டு 1 மணிக்கு வந்து நல்ல கூட்டமாகவும் இருக்குங்க ஆக்லாண்டில். சாண்ட்ரிகம் இந்த சட்னி ஷாப்பு, அதுக்கு எதிரில் இந்த டீ கடை ஷாப்லாம் நிறைய பேர் வராங்க. நம்ம ஊரில் இருக்குது இல்லைங்களா, இப்போ நைட்டில் போய் நைட் அவுட் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு கல்ச்சராக இருக்குது. பட் ரொம்ப ஃபியூ ஷாப்ஸ் தான் இருக்குது. ஆனால் என்ன அதிசயமாக இருக்குன்னா, இந்தியன் ஷாப்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. ஏன்னா நியூசிலாண்டு பொறுத்த வரைக்கும் மெக்டொனால்ட்ஸ் மட்டும்தான் 24 ஹவர்ஸ் ஓப்பனாக இருக்க ஒரு கடை. பட் இங்கே வந்து எல்லாமே இருந்ததுங்க. பட் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாண்டா மார்ட் வந்திருந்தோங்க. ஸோ பாண்டா மார்ட்டில் வந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் டைம் இருந்தது. ஸோ உள்ளே என்னால் vlog எடுக்க முடியல. நான் வந்து அதனால் உங்களுக்கு வீட்டில் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் பேக்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த கிஃப்ட் பேக்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. பட் பாண்டா மார்ட்டில் நம்மளுக்கு $1 நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிதுங்க. அதுக்கப்புறம் செடி வைக்கிறதுக்காக ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் வெங்காய கூடை மாதிரி ஒரு 3 லேயரில் பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் கிச்சனுக்கு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. என்னோடய ப்ரீவியஸ் vlogல பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டீப் க்ளீன் பண்ணும்போது நான் எல்லாமே யூஸ் பண்ண கண்டெய்னர்ஸாக தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே கிளாஸில் வச்சுருக்கணும், பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான ஃபியூ கண்டெய்னர்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல டீலில் இருந்தது அங்கே. எனக்கு ப்ரைஸ் சரியான ஞாபகம் இல்லை. அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க அந்த பேம்பூ ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேம்பூ பிளான்ட்டு, ஆர்டிஃபிஷியல் தான். பட் இதுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. நான் வந்து கேமார்ட்டில், அதுக்கப்புறம் நிறைய கடையில் போய் சர்ச் பண்ணேன். எனக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பாண்டா மார்ட்டில் ஃபீல் ஆச்சு. பாண்டா மார்ட்டில் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் பில் பண்ணும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸாக இருக்குது, நாங்கள் நேப்பியர் வரைக்கும் கொண்டு போகணுன்னு. ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம் எல்லாத்தையும் ப்ராப்பராக எங்களுக்கு அழகாக பேக் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அது வந்து நான் உண்மையுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். எல்லாமே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் பாண்டா மார்ட் பக்கத்தில். ஸோ என்னை வந்து அங்கே ட்ராப் பண்ணியிருந்தார். ஹேர் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா, நம்ம இருக்க இடத்துல தாங்க குக்கிங் நடந்தது. கல்யாணத்துக்கானதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ வீட்டில் செய்கிறதால நாங்களுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் வெட்டிங் போக முடியல. ஸோ ரிசப்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். ரிசப்ஷன் மிஷன் பேயில் வச்சுருந்தாங்க ஆக்லாண்டில். ரொம்பவே சூப்பராக இருந்தது. செம்ம காற்றடிச்சதுங்க. நம்ம வீட்டில் என்ன தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனாலும் அங்கே போய் எல்லாம் பறந்துருச்சு. அண்ட் உள்ளே வந்து போகிற வழியே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மிஷன் பேயில் கண்டிப்பாக சம்மரில் வந்து ஒரு சன்ரைஸ், ஒரு சன்செட் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். அந்த வென்யூ பாருங்கள். சுற்றி வந்து கடல். ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க உள்ளேயுமே. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலுமே அழகாக கடல் தெரிஞ்சதுங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. சாப்பிட்ற சைடு, பஃபெட் சைடாக இருந்தாலும் சரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஐகானிக்கான ஆக்லாந்து ஸ்கை டவரும் ஹார்பர் பிரிட்ஜ் எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அண்ட் உள்ளேயே குட்டி குட்டியாக வந்து செல்ஃபி பூத் பாயிண்ட்லாம் அழகாக நிறைய வச்சுருந்தாங்க. சண்டே ஆஃப்டர்நூன் சர்ச்சில் வந்து வெட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ரிசப்ஷன் வந்து இந்த வென்யூவில் வச்சுருந்தாங்க. ஒன்றுமே அவ்வளோ அழகாக வந்து பிளான் பண்ணி ரொம்ப டேபிள்லாம் வந்து ப்ராப்பராக நேம் போட்டு ரிசர்வ் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் இருந்த அந்த டெக்கர் ஃப்ளார்ஸ் தான் வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சுங்க. அந்த காம்பினேஷன்ஸ் ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப ரிச் லுக்காகவும் இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5:30 போல் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளேயே வந்து லைவ் மியூசிக்கும் போயிட்டுருந்தது.
அண்ட் எல்லாருக்குமே ஸ்டார்ட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை வரப்போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பிரைட் அண்ட் க்ரூம் என்ட்ரிக்காக எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தோங்க. நல்ல ஒரு ரெய்னியான ஒரு டேங்க அது. ஆனா வென்யூல வந்து எதுவுமே அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணல. ரொம்பவே பீஸ்ஃபுல்லா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ்ல ரொம்ப அழகா நடந்தது. ஸ்டார்ட்டர்ஸ்லேருந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸ்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மெயின் கோர்ஸ் வந்து என்னென்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பாஸ்தா, சம்மர் சாலட், ருமாலி ரொட்டி, அதுக்கப்புறம் கிரீக் சாலட், மட்டர் பன்னீர், ஜீரா ரைஸ், ஹரியாலி சிக்கன், சிக்கன் டிக்கா, அதுக்கப்புறம் வந்து தம் பிரியாணி மட்டன்ல எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராவே இருந்தது. நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஃபுல்லாவே வந்து எல்லாரும் சேர்ந்து குக்கிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரிச்சர்ட் அண்ணா தான் வந்து மெயின் ஷெஃப்பு. ஸோ அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு இல்லைங்களா, அவர் தான் ரிச்சர்ட் அண்ணா. அவரோட டிஷ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அண்ட் இந்த 3 டேஸ் வந்து ஈவென்ட் நடந்துச்சு. 3, 4 டேஸுமே எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே அவர் தான் சமைச்சிருந்தாரு. வெஜ் ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி 65 ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோவும் மின்ஸ்டு மீட்டும் போட்டு கட்லெட்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆக்லாண்டில் உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு அப்படின்னா, கண்டிப்பாக நான் ரிச்சர்ட் அண்ணாவை ரெஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, பூர்ணிமா டைரிஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுமே வந்து அந்த டைம்லேயே எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ தட் வந்து சாப்பிட்டுட்டு யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுங்க. ஃபுல்லாக நட்ஸு. அண்ட் நம்ம ஊர்லலாம் வெட்டிங்கில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது இல்லைங்களா, அவங்க வெட்டிங்ஸில் ரிசப்ஷன்ஸில் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே முன்னாடி வந்து. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. அவங்களோட மெமரிஸ்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எல்லா செலிப்ரேஷனும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கேக் கட்டிங் இருந்ததுங்க. ஸோ கேக் கட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிஜே செஷன்ஸ், அந்த மாதிரி டான்ஸு, அந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட்ஸ். ஸோ டிசம்பர் 29 வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் டே டிசம்பர் 30 அன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங்காக ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட், நாட் ஒன்லி ஃப்ரெண்ட். அங்கிள் ஆண்டி வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ ஹெலன் ஆண்டி, கிரேக்ரி அங்கிள், அவங்க சன் வந்து கெவின் ராய், 3 பேருமே வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ எங்களோட வெட்டிங்க்குமே வந்து ஆன்ட்டியும் அவங்க சன்னும் வந்திருந்தாங்க இந்தியாவில். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எப்போ வந்தாலுமே ஆக்லாண்டில் மிஸ் பண்ணாமல் அவங்கள வந்து பார்ப்போம். அண்ட் அவங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களுக்கு பண்ணி ரொம்ப சூப்பராக கவனிச்சாங்க. அண்ட் நைட்டுக்கு வந்து ரிசப்ஷன் இருந்துச்சுங்க. ஸோ வந்து ரிசப்ஷன் வந்து இதான் லாஸ்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ஜென்ரலாக இங்கேயே அவங்க 20 இயர்ஸாக இருந்ததால் நிறைய பேரை தெரியும். ஸோ எல்லாரையுமே இன்வைட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே எல்லா ஹல்தியிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா போச்சுங்க. அண்ட் இங்கேயுமே அண்ணா வந்து சூப்பரான மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் டே டிசம்பர் 31 எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான பார்த்தி அண்ணான்றவர் கூட நாங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்காக பக்குரங்காவில் இருக்க ஸ்பைஸ் மேஜிக்கு போயிருந்தோம். இவங்க சாண்ட்ரிகம்லேயும் முன்ன ஷாப் வச்சுருந்தாங்க, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நியூ இயர் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத அப்கமிங் வ்ளாக்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.